ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்மளோட பெஞ்ச் மார்க்கிங் சீரிஸ். அதில் பார்த்தீங்கன்னா 4 வீலர் செக்மெண்ட், அதாவது பேசஞ்சர் கார் செக்மெண்ட்டை நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 2-3 பெஞ்ச் மார்க்கிங் வீடியோஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டீல் செக்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் எஃப்எம்சிஜி பண்ணியிருந்தோம், 2 வீலர் செக்டர் பெஞ்ச் மார்க்கிங் ஸ்டடி பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம 4 வீலர் பார்க்க போகிறோம், எஸ்பெஷலி பேசஞ்சர் கார் செக்மெண்ட்டு. அதில் நம்ம 3 கம்பெனிஸை வந்து டேட்டா எடுத்துருக்குறோம். அதாவது டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி அண்ட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. இன்னும் ஒரு கம்பெனி இருக்குது, ஹிண்டாய் வந்துட்டு இந்த வருஷம் தான் லிஸ்ட் பண்ணாங்க. அதனால் அவங்களுடைய லாஸ்ட் 1 இயர் ஃபைனான்ஷியல் தான் இருக்குது. அடுத்த கம்பேரிசனில் அவங்களையும் உள்ளே கொண்டு வந்துடலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 கம்பெனியோடைய லாஸ்ட் 3 இயர்ஸ் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்க ஆப்ரேஷன்ஸில் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்காங்க, எந்த கம்பெனி காஸ்ட்டை நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க, எந்த கம்பெனி வந்துட்டு செலவுகளை குறைத்து ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம வந்து ஒரு ஸ்டடியாக பண்ணலாம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். Hi there, this is Anant, your trusted lean manufacturing implementation partner and welcome to Kaizen Club. இதில் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியோட ஓவரால் ரெவன்யூ வந்து 1.56 lakh crores, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா 1.20 lakh crores, டாடா மோட்டார்ஸ் வந்து 0.72 lakh crores. இது வந்து ஒன்லி பேசஞ்சர் கார் செக்மெண்ட். டாடா மோட்டாரில் நமக்கு இதை தவிர பார்த்தீங்கன்னா ட்ரக் செக்மெண்ட்டும் இருக்குது அண்ட் ஆல்சோ ஜாக்வார் லேண்ட் ரோவர் அந்த செக்மெண்ட்டும் இருக்குது. அதை நம்ம கம்பேர் பண்ணலை. ஒன்லி பேசஞ்சர் கார் டொமஸ்டிக் மார்க்கெட் மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அவங்களுடைய ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். அதாவது டைரக்ட் காஸ்ட், பொருட்கள் வாங்குறது, அப்புறம் வந்து இந்த சிஓஜிஎஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அந்த இதில் வந்து ஓவரால் ரெவன்யூலேருந்து அதை மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய நம்பர் அது கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் ரெவன்யூ தான் போட்டிருக்கோம், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். இதில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து லாஸ்ட் வருஷம் 2024-25 பார்த்தீங்கன்னா 31.96% கிராஸ் ப்ராஃபிட் இருக்குது. ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வித் 28% அண்ட் தேர்ட் பிளேஸ் கோஸ் டு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அட் 27.16%. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, டாடா மோட்டார்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. மாருதியில் கொஞ்சம் அப் அண்ட் டவுனில் இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 28.3 இருந்தது, இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாகி 28% இருக்குது கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ், மொத்த செலவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து நல்லா குறைச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 97.69% இருந்தது 22-23. இப்போ பார்த்தீங்கன்னா 89.37%. அப்போ நிறைய காஸ்ட் ரிடக்ஷன் வேலைகள் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஒரு 8-9% குறைச்சிருக்காங்க அவங்களுடைய ஓவரால் ரெவன்யூவில். இது ஒரு நல்ல விஷயம். அது மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் பார்த்தீங்கன்னா 89.08 86.99 வந்திருக்குது. மாருதி சுசுகி 91.5 87.75% வந்திருக்குது. ஸோ 3 கம்பெனிஸுமே லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக காஸ்ட்டை குறைச்சிருக்காங்க, எக்ஸ்பென்ஸை குறைச்சிருக்காங்க. இப்படி குறைச்சதுனால என்ன ஆயிருக்குன்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்ற அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மாருதி சுசுகியில் பார்த்தீங்கன்னா 6.73% 8.91% ஆயிருக்குது. இன்ஃபேக்ட் அது செகண்ட் பிளேஸில் இருக்குது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தான் பெஸ்ட் நெட் ப்ராஃபிட்டில் இருக்காங்க. அதாவது 7.48 9.85% கொண்டு போயிருக்காங்க. டாடா மோட்டார் வந்து இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது, 7.55% லாஸ்ட் வருஷம். போன வருஷம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு 10.6%, இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. எல்லா கம்பெனிலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அப் அண்ட் டவுன் ஆகி வந்திருக்குது நெட் ப்ராஃபிட்டில் இந்த லாஸ்ட் வருஷம். இதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த டைரக்ட் காஸ்ட் தவிர இந்த இன்டைரக்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாயி பெனிஃபிட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம். இந்த எம்ப்ளாயி பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, 6.25% இருக்குது. அண்ட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் பார்த்தீங்கன்னா 4.06%, மாருதி சுசுகி 3.92%. அகெயின் இந்த 3 கம்பெனிஸுமே அந்த லெவல் உங்களுக்கு தெரியுது. டாடா மோட்டார்ஸ் ஒரு 2% 3 மேலேயே இருக்குது. டாடாஸ் உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி, ஏன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் நல்லாவே இருக்கும், அதனால மேபி செலவுகள் கொஞ்சம் கூடி இருக்குது, 2% ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம பேங்க்ல இருந்தோ இல்லை வேறு இடத்துல இருந்து நம்ம அதாவது இது வாங்குறோம் இல்லையா, லோன் வாங்கி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் இல்லையா, அதை தான் ஃபினான்ஸ் காஸ்ட்னு சொல்லுவாங்க. எவ்வளோ வட்டி கட்டுறோம், அந்த வட்டி கட்டுறது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மீனிங் அவங்களுக்கு கடனே இல்லை, ரைட்டுங்களா, டெப்டே இல்லை அவங்களுக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.21% தான் இருக்குது. டாடா மோட்டார்ஸில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த 2 கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது. பட் அவங்களுமே நல்லா குறைச்சிருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3.08% இருந்தது, இந்த வருஷம் 1.55% ஆயிருக்குது. அப்படின்னா எதுக்காக அவங்க லோன் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபாரின்லேருந்து இந்த ஜாக்வார் லேண்ட் ரோவர் டீலு, அப்புறம் நிறைய இந்த டெட்டெல்லாம் வாங்கி தான் அவங்க வந்து அதை ஃபைனான்ஸ் பண்ணாங்க.
ஸோ அதோட வட்டி கட்டிட்டு இருக்க தான் அது. ஸோ அது இப்போ நல்லாவே குறைஞ்சிருக்குது 1.55%. பட் கம்பேர்ட் டு அதர் கம்பெனிஸ் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்க்க போகிறது இன்வென்ட்ரி காஸ்ட். இந்த இன்வென்ட்ரி காஸ்ட் எப்படி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, இயர் எண்டில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட பொசிஷன் எவ்வளோ ரூபாய்க்கு இருக்குது டிவைடட் பை டோட்டல் ரெவன்யூ. ஸோ 31 மார்ச் அன்னைக்கு என்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது, WIP எவ்வளோ இருக்குது, FG எவ்வளோ இருக்குது, மொத்தமாக 3 ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் ரெவன்யூ. அதில் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 6.96% ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அது 8.44% இருந்தது. இப்போ 6.96 இருக்குது. டாடா மோட்டார்ஸ் வந்து அடுத்த இடத்துல இருக்காங்க, 3.85%. அவங்களும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, 4.24லேருந்து 3.85க்கு. மாருதி சுசுகி ரொம்ப கம்மியாக இருக்குது, 1.93%. இந்த 3 கம்பெனியில் அவங்க தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காங்க. இன்வென்ட்ரி ஆப்வியஸ்லி ஜாப்பனீஸ் பிரின்சிபல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்களால இன்வென்ட்ரியை கண்ட்ரோல் பண்ண முடியுது. மஹிந்திராவில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மேபி அவங்க இதை கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது ஃபேக்ட்ரியில் அப்புறம் மிஷின் மெயின்டெனன்ஸுக்கு அவங்க செய்யக்கூடிய செலவுகள், ஸ்பேர்ஸு, அப்புறம் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடான செலவுகள்லாம் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை வந்து ரெவன்யூவால் டிவைட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்க நம்பர்ஸ் கொடுக்கல. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 0.41% இருக்குது. அதாவது ₹100 எனக்கு வருமானம் வந்துச்சுன்னா அதில் நான் 41 பைசா என்ன பண்ணுறேன், பிளான்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு செலவு பண்ணுறேன். மாருதி வந்து 29 பைசா தான் செலவு பண்ணுறாங்க, 0.29. மீனிங் என்னென்னா மிஷின்ஸை நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மஹிந்திரா இல்லை, மாருதி சுசுகி. இந்த 0.29%னா என்ன மீனிங்னா, மாருதி சுசுகியில் இந்த பிளான்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பவர் அண்ட் ஃபியூயல், அதாவது கம்பெனிகளை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பவரும் ஃபியூயலும் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா மாருதி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 0.66% இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 0.46% வந்திருக்காங்க, குறைச்சிருக்காங்க நல்லா. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே குறைச்சிருக்காங்க, 39லேருந்து 0.39லேருந்து 0.36க்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டாடா மோட்டார்ஸுமே 0.63லேருந்து 0.58 கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் மாருதி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜாஸ்தியாக இருந்தாங்க, இப்போ குறைச்சிட்டாங்க. இந்த ஃப்ரைட் ஃபார்வேர்டிங் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ்க்கு தேவை ஸ்பெண்ட் பண்ணுற காசு. அதாவது இந்த ட்ரக்கில் வந்து மெட்டீரியல் அனுப்புறது, காரை வந்து வேறு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அனுப்புறது, இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 2.82%. மஹிந்திரா ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.9% தான். டாடா மோட்டார்ஸ் 1.52%. இதில் முக்கிய ரீசன் எதனால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாருதிக்கு வந்து நிறைய டீலர்ஸ் இருப்பாங்க, நிறைய இந்தியாவில் உள்ள எல்லா மூல முடுக்குலையும் மாருதி சுசுகிக்கு சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது, அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதனால் மேபி இது ஜாஸ்தியாக இருக்குங்கிறது எங்களோட ஒரு கட் ஃபீலிங்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். எப்படி அவங்க இவ்வளோ காஸ்ட் கம்மி பண்ணுறாங்கங்கிறது பார்க்கணும். ஆனுவல் ரிப்போர்ட்டில் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது, நம்பர்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் நாங்கள் அதை கொடுத்துருக்குறோம். பட் தெர் இஸ் சம்திங் விச் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இஸ் டூயிங். அது என்னங்கிறத மற்ற 2 கம்பெனிஸும் ஃபாலோ பண்ணாங்கன்னா இட் வில் பி பெட்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வாரண்டி காஸ்ட், வாரண்டி அண்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது முந்தின வருஷம் வந்து 0.13% இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2024-25ல் 0.06%, வெரி வெரி நெக்லிஜிபிள் ஐ வுட் சே. மஹிந்திராவில் பார்த்தீங்கன்னா 0.6%, அதுவும் கம்மி தான். பட் டாடா மோட்டார்ஸ் பாருங்கள், லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக வாரண்டி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 1.5ல் இருந்தது, அப்புறம் 1.97 ஆச்சு, இப்போ 3%க்கு போயிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், நிறைய பார்ட்ஸு ஃபெயில் ஆகுது, வாரண்டிக்கு நிறைய செலவு பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸோ மேபி இது வந்து 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று குவாலிட்டி இஷ்யூஸ் நிறைய இருக்குது வாரண்டியில், அதனால ஒரு பிரச்சனைன்னு பார்க்கலாம். இல்லைன்னா அவங்க வந்து பெட்டராக நான் நிறைய கொடுத்த எல்லா வாரண்டியும் அக்செப்ட் பண்ணிவிட்டு கம்பெனி நிறைய வாரண்டிக்கு செலவு பண்ணுறாங்க. மேபி மாருதி சுசுகி வாரண்டின்னு அக்செப்டே பண்ணாமல் அதை உள்ளே கொண்டு வராமல் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அப்படி கூட யோசிக்கலாம். பட் அகெயின் நம்பர் மட்டும் தான் நமக்கு தெரியும் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில், அதை வச்சு நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ லுக்ஸ் லைக் டாடா மோட்டாரில் இன்னும் கொஞ்சம் நிறைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது கண்ணுக்கு தெரியுது. இது பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி நிறையவே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, 1.11%. அதாவது அவங்களோட வருமானத்தில் 1% மேலே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மஹிந்திரா 2வது இடத்துல இருக்காங்க, 0.8%. டாடா மோட்டார்ஸ் இருக்கிறதுலே கம்மியாக 0.56% தான் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு மாருதி ஆப்வியஸ்லி நிறைய மாடல்ஸ் எல்லா ஊர்லேயும் அவங்க சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் நிறைய புஷ் பண்ணுறாங்கன்றது பார்க்க முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மற்ற எந்த சேனல்லையும் பண்ணாத அளவுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணி நம்ம இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் டீம் மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லீனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ கிளிக் த பெல் ஐக்கான் ஸோ தட் நாங்கள் எப்போ ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட யங் இன்ஜினியர்ஸ், உங்கள் கம்பெனியில் உள்ள யங் இன்ஜினியர்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 2 ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து இப்போ ஆப்ட் பண்ணலாம். இதை வந்து நாங்கள் இப்போ ஒரு பண்டிலாக பண்ணிட்டோம். இந்த பண்டிலோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 கோர்ஸு, ஒன்று லீன் சாம்பியன் கோர்ஸ், கம்பெனியில் எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும், ப்ராசஸில் எங்கெல்லாம் வேஸ்ட் இருக்குது அப்படின்றதை பார்க்கக்கூடிய அது தெரிவிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் இது லீன் சாம்பியன் கோர்ஸு. இண்டஸ்ட்ரியில் நிறைய டிமாண்ட் இருக்குது இப்போ லீனுக்கு. இந்த லீன் சாம்பியன் கோர்ஸ் வந்து உங்களை இண்டஸ்ட்ரிக்கு ப்ரிப்பேர் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா ஷாப் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது. இந்த 2 கோர்ஸும் யங் இன்ஜினியர்ஸ், மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்டிஃபிகேட்டும் இருக்குது. நீங்கள் அதை ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கம்பெனியில் லீன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட லான்ச் பேட் அப்படின்ற ப்ரோக்ராம் இருக்குது. இது வந்து கம்பெனிலேயே ஒரு டீமாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி எங்களோட ஆன்லைன் ப்ரோக்ராமில் நீங்கள் கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் புக் இருக்கும். நீங்கள் உங்களோட ஃபேக்ட்ரியில் உள்ள விஷயங்களை அப்சர்வ் பண்ணி ரிப்போர்ட்டாக கொடுக்கலாம். வி வில் கிவ் யூ த கைடன்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் லீன். இதுவும் வந்து ஒரு 6 வீக்ஸ் ப்ரோக்ராம். ஃப்ரீ, இப்போதைக்கு டெம்பரரியாக நாங்கள் ஃப்ரீன்னு வச்சுருக்கிறோம். ஏன்னா டு கெட் மோர் பீப்புள் ஆன்போர்டட். இது வந்து ஒரு லிமிட்டட் டைமுக்கு தான் ஃப்ரீயாக வைக்க போகிறோம். ஸோ உங்களோட கம்பெனியில் லீன் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.